வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிச் டேட் புவர் டேட் அதோட சாப்டர் 3 தான் பார்க்க போறோம். நீங்க சாப்டர் 1 சாப்டர் 2 பார்க்கலாம். நம்ம சேனல்ல போய் பாருங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கும் சாப்டர் 1 சாப்டர் 2. அதை முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. கண்டினியூஸா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நடுவில் தான் உங்களுக்கு புரியாது. போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனல்ல புதுசாக இருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன தேர்ட் சாப்டர்ல பார்க்க போறோம்னா ஃபினான்ஷியல் லிட்ரேச்சரி. அப்படி என்னடா இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒன்னொன்னா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பணக்காரங்களாவே இருக்காங்க, ஏழையாவே இருக்காங்க, மிடில் ஃபேமிலி இருக்காங்க. ஏன்டா இது வந்து பணக்காரனா ஆகி போயிட்டே இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் அவங்க வந்து பணக்காரன் ஆகிட்டே போறாங்க. நம்மளுக்கு வந்து அந்த சீக்ரெட் தெரியல, மிடில் ஃபேமிலிக்கும் தெரியல, புவர் பீப்புளுக்கும் தெரியல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இதுவாக இருக்காங்க. அதாவது அதே ரேஞ்சில் ஏழையாகிட்டே போகிறாங்க. மிடில் ஃபேமிலியாகவே இருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும், ஏன்டா இதுமாரி நம்ம வந்து இப்படியா இருக்கோம், பணக்காரங்க வந்து பணக்காரன் ஆகிட்டே போகிறாங்க, அவங்க வந்து வம்சமாக பணக்காரன் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி இருக்கும். ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் காரணம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து சேவிங்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ஒருத்தர் சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே நினச்சிக்கோங்க, நீங்கள் ஒரு 30,000 சம்பளம் வாங்குறீங்க, நான் ஒரு 10,000 சம்பளம் வாங்குறேன். 30,000 சம்பளம் வாங்குறேன். நீங்கள் சேவிங்ஸ் வந்து ஒரு 5,000 கூட பண்ணல, 2,000 பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 5,000 பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, இல்லை நான் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கேன். நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30,000 சம்பளம் வாங்கிட்டு அது மொத்தமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணிவிட்டு 2,000 தான் நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் வந்து 5,000 சேவ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? 5,000 சேவ் பண்ணுறேன். அப்போனா நான் தான் உங்களோட ஸ்ட்ராங்கான, அதாவது ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஓகேங்களா? இதுமாரி யார் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு பெரிய விஷயம் கிடையாது, யார் வந்து எவ்வளோ சேவ் பண்ணுறாங்கன்றது தான் பெரிய விஷயம். அதனால் நீங்கள் வந்து இன்னிலேருந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? இன்னும் இந்த வீடியோ கடைசியில் வந்து நான் என்னோட பர்சனல் தாட்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுமாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அந்த புக்கில் இருந்து தான் கற்றுக்கிட்டேன், என் வாழ்க்கையில் என்ன கற்றுக்கிட்டேன். நான் வந்து பெரிய வயசுலாம் இல்லை எனக்கு, இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் நான் நிறைய புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். ஓகேங்களா? நிறைய பேர் சொன்னது நிறைய பேர்கிட்ட கேட்பேன், எனக்கு ஆர்வம். நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி பெறலானீங்க அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி ஆர்வம் இருக்கும். அப்போ அந்த அவங்ககிட்ட இந்த சின்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அதை வந்து உங்களை லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கதையை ஃபுல்லாக பார்ப்போம். அப்போ வந்து சேவிங்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஒரு ரிச் மேன் அப்படின்ற மாதிரி இதில் சொல்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சேவிங் ஹேபிட் என்னன்னா நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ரெண்டாவது மணி வந்து நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க, மணி வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்றத ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? மணி வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, மணி வந்து எப்படி சேவ் பண்ணுறீங்க, அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து நீங்கள் இப்போ ஒரு மணி ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்ன் பண்ண மணியை நீங்கள் வந்து எப்படி டபுள் ஆக்கணும், அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த மணி வந்து நீங்கள் எப்படி வந்து டபுள் ஆக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகே? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசட் லயபிலிட்டி. அசட்னா என்னன்னு சொல்லி, அசட்னா சொத்து, லயபிலிட்டினா கடன் சொல்லலாம், லயபிலிட்டினா அப்படின்னா இது சொல்லலாம், அதாவது கடமை கூட சொல்லலாம், நம்ம வந்து கட்டணும் அதுமாரி. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு வீடு, எல்லாருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் புவர் ஃபேமிலி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வீடு அப்படின்றது ஒரு குறிக்கோளாக இருக்கும். வீடு வந்து நம்மளோட சொத்து அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. வீடு வந்து நம்ம சொத்து கிடையாது. எல்லாரும் மிடில் ஃபேமிலி புவர் ஃபேமிலி எல்லா அப்பா அம்மா சொல்லியிருப்பீங்க உங்கள் பசங்களுக்கு, நீங்கள் வந்து பெரிய ஆளான ஒரு வீடு வாங்கணும்ப்பா, சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது தப்பு. உங்கள் பசங்களுக்கு அது மாதிரி சொல்லிக் கொடுக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லயபிலிட்டி, அசட் கிடையாது. லயபிலிட்டினா நம்மளுக்கு வந்து செலவு வைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிலையும் பண்ணலாம். இப்போ நான் நார்மல் ஸ்ட்ராட்டஜியில் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும். ஓகேங்களா? அந்த லேண்ட் டேக்ஸ், வீடு டேக்ஸ் கட்டணும், தண்ணிக்கு வந்து பணம் கட்டணும், நிறைய விஷயங்கள் அந்த வீட்டுக்கு வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த வீட்டுக்கு. அது வந்து ஒரு லயபிலிட்டி தான். ஓகேங்களா? இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை, உண்மையாகவே அது வந்து லயபிலிட்டி தான். ஓகேங்களா? அதே மாதிரி கார் வாங்குறீங்க, கார் பொறுத்த வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், பெட்ரோல் போட முடியும். பெட்ரோல் போட்டு என்ன பிரயோஜனம், நம்ம வந்து இங்கேருந்து இதுக்கு போகிறது. இப்போ இங்கே வந்து டி நகர் வந்து போகிறோம், இங்கே வந்து சைதாப்பேட்டிலேருந்து டி நகர் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதேமாரி இங்கே வந்து நம்ம வந்து டைம் வந்து சேவ் ஆகும், நம்ம வந்து ஸ்பீடாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. நம்ம விருப்பப்படி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அதுக்கு வந்து நம்ம சர்வீஸ் கொடுக்கணும், லைசன்ஸ் அந்த காசு இதுவெல்லாம் எடுக்கணும், அப்பப்போ இன்சூரன்ஸ்லாம் மாற்றணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் கழிச்சு தான் அந்த ஒரு பைக்கு வந்து நம்ம நிறைய செலவு. ஒரு பைக்கு விலை வந்து கம்மியாக இருந்தாலும் அதோட மொத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஹை அமௌண்ட்டு கொண்டு போயிடும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைக்லாம் வாங்கலை, பஸ்லேயே நான் போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பஸ் நீங்களா சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க, பஸ் நீங்கள் சர்வீஸ் கொடுக்க போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து போகிறீங்க, அந்த பெட்ரோலோட காசு கம்மியாக தான் நீங்கள் கொடுப்பீங்க. இங்கேருந்து போட்டு போகிற பெட்ரோலோட நீங்கள் கம்மியாக தான் காசு கொடுப்பீங்க. நீங்கள் போயிட்டு வந்துடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு எந்த ஒரு டைம் நஷ்டம் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேங்களா? கவர்மெண்ட் பஸ் இல்லை எந்த பஸ்ஸாக இருந்தாலும் டைம் வந்து லேட் ஆகுமே தவிர மற்றபடி எதுவுமே இல்லைங்க. கரெக்ட் டைம் போயிட்டு வந்துடலாம், கரெக்ட் டைம் வந்துடலாம். ஓகேங்களா?
இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசட்டுன்னு நினைப்பீங்க, இல்லை நம்ம சொத்து அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது எல்லாமே கடன். ஓகேங்க, அதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எது சொத்து எது கடன், எது நம்ம கடமை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கடமை லயபிலிட்டி, நீங்கள் வந்து நிறைய இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க. ஓகேங்களா, அந்த கடன் வாங்கிறதுக்கே வாழ்க்கையை ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருப்பீங்க. அதை எப்படி சேவ் பண்ணலாம், அது எப்படி கடன் அடிக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இன்கம், இப்போ வந்து ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹவுஸ் எக்ஸாம்பிளே வரேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து சாதா பீப்பிள் மைண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் சொன்னேன். அதாவது மிடில் ஃபேமிலியில் எப்படி யோசிப்பாங்க, நம்மளுக்கு தனி வீடு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் பணக்காரங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. அது வந்து அந்த வீடு வந்து சும்மா இருக்குன்னா வாடகை விடுவாங்க. அவங்க வந்து எங்கேயோ இப்போ ஒரு கம்மியான சின்ன வீட்லேயே இருக்கட்டும் கொடுங்களேன், இல்லை அந்த வீட்டிலே இப்போ வந்து அமெரிக்காவில் அது மாதிரி இருக்கும். ஏன்னா இது யூஎஸ் பேஸ்டு புக்கில், நான் வந்து யூஎஸ்டி பேஸ்டு புக்கு தான். அவங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி என்ன பண்ணுறேன்னா, நம்ம நாட்டு அவங்க வந்து இப்படிலாம் டீப்பாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, நான் வந்து உங்களுக்காக வந்து கஷ்டப்பட்டு ஒரு டீப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ரியாலிட்டியில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இது 2000 எழுதின புக்கு, யூஎஸ் பேஸ்டு புக்கு. ஓகேங்களா, அந்த யூஎஸ்ல என்ன நடக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் வந்து உங்களுக்காக நம்ம ரியாலிட்டியில் எப்படி இருக்குது அதுன்ற மாதிரி போனஸ் மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்களுக்காக நம்ம ரியாலிட்டி இருக்க எக்ஸ்பிளனேஷன் வந்து சொல்கிறேன். ஏன்னா அவங்க யூஎஸ் எக்ஸ்பிளனேஷன் சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஆனால் நம்ம பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். ஓகேங்களா, நம்ம ஒரு வீடு எடுத்துப்போம். வீடு வந்து நம்ம இப்போ வீடுலாம் நம்ம வந்து வாடகை விட்டுட்டு இருப்போம். ஆனால் அமெரிக்காவில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வாடகைலாம் விடுற மாதிரிலாம் இருக்காது. வீடுங்கெல்லாம் ஃப்ளாட்டு தான் வாடகை விடுற மாதிரி இருக்கும். வீடுங்களாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வீடு தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு வீடுனா அவங்க ஒண்டி தான் இருப்பாங்க, ஹவுஸ் ஓனர் ஒண்டி தான் இருப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லயபிலிட்டிஸ். ஓகேங்களா, லயபிலிட்டின்னு சொல்ல மாதிரி கொஞ்ச முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸ்னா அதாவது நம்மளுக்கு வந்து கடன் தான் ஆகும், அதிகமாக பணம் செலவாகும் அப்படின்னு. ஆனால் பிஸ்னஸ் மைண்ட் வரை யோசிக்கிற பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டிலலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம ஒரு ஹவுஸ் ஓனர்னா 4-5 வீடு எக்ஸ்ட்ரா கட்டி விட்டுருப்போம். இது வந்து நம்ம வந்து எது கட்டுறோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணும். இப்போ வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம வந்து தண்ணிக்கு செலவு பண்ணுறோம், டேக்ஸ் கட்டுறோம், லேண்ட் டேக்ஸு, வீட் டேக்ஸ், அந்த மாதிரி நிறைய டேக்ஸ் கட்டிகிட்டே இருக்கும். அந்த டேக்ஸும் இன்கம், வீட்டில் வந்து வாடகை எவ்வளோ தராங்க, லீஸ் எவ்வளோ தராங்க, இந்த மாதிரி மொத்த கணக்கு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக வாடகை வரும். அப்படி கம்மியாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து விடுறதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படி அதிகமாக வந்தது நஷ்டத்தோட லாபம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஜென்ரேட் பண்ணுது. அந்த ஹவுஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அசட் இல்லாமல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுது. அந்த அசட் மாதிரி இன்கம் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் கொடுக்குது. இதனால கூட உங்கள் லைஃப் வந்து ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் ஜென்ரேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வருஷ கணக்கில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா, இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணால் இது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிடில் ஃபேமிலி ஏன் அப்படியே ஏழையாகவே இருக்காங்க, போர் ஃபேமிலி ஏன் போராகவே இருக்காங்க, ரிச் ஃபேமிலி ரிச்சாக இருக்காங்க, அதுக்கு ஒரு எக்ஸாக்ட் மீனிங்கோட உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. முதல்ல நான் சொல்கிற மாதிரி உங்கள் நோட்லேயோ எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்கம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி, அதுக்கப்புறம் அசட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ். இது 4 எழுதி வச்சுக்கோங்க லைனா. 4 எழுதிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புவர் பீப்புள் மிடில் ஃபேமிலி அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்லிடுறேன். புவர் பீப்புள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வர இன்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் போடுவாங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து 90% எக்ஸ்பென்ஸே போட்டுருவாங்க. எக்ஸ்பென்சஸை போட்டுட்டு லயபிலிட்டி வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒரு 60% வச்சுக்கோங்க. அப்போ வந்து லயபிலிட்டி வந்து 40%. அதனால லயபிலிட்டி அதனால எக்ஸ்பென்சஸ்னால் நீங்கள் டெய்லியும் செலவு பண்ணுற காசு அது வந்து 60% நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அது மாதிரி லயபிலிட்டினா அது வந்து கடன்கள். நீங்கள் எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கினீங்க, வீடு கட்டுறீங்களா, அந்த வீடுக்கு ஒரு கடன் வாங்குவீங்க, அதுக்கு டேக்ஸ் கட்டுவீங்க. அதனால தான் சொல்கிறேன் வீடு வந்து லயபிலிட்டி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் பிஸ்னஸ் மைண்ட் ஒரு ஏரியா யோசிக்கும் போது அது வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்ட் யோசிக்கும் போது லீஸு கொடுத்து இதுமாதிரி சம்பாதிக்கலாம், அதேமாதிரி வாடகை விட்டு சம்பாதிக்கலாம் சொல்லுங்கள். அதுமாதிரி சம்பாரிச்சா அவங்க அசட்டாக மாறும். ஆனால் இப்போ சம்பாதிக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு ஏழையாக இருந்தீங்கன்னா இது மாதிரி தான் பண்ணீங்க, அதான் லயபிலிட்டியில் போகும். இப்போ 100% உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ்லேயே போயிட்டு இருக்கும். எக்ஸ்பென்ஸ் அதாவது காசு உங்கள் கையில் வராமல் எப்படியோ காசு வந்தது வந்து அப்படியே போயிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு எல்லாமே லாஸ் தான் ஆகும். இதனால ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகாது உங்களுக்குள்ள. அதே பணக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்கம் வந்த உடனே அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து எக்ஸ்பென்சஸில் 10% நல்லா நோட் பண்ணுங்க. நம்ம 60% எக்ஸ்பென்ஸில் போகிறோம், அவங்க 10% போட்டுட்டு மிச்சம் அவங்க காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அசட்ஸில் போடுவாங்க. சொத்து எதாவது வாங்குறதா இருக்கட்டும், ஒரு லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க பற்றி அதுமாரி வந்து லேண்ட் நிறைய வாங்குவாங்க. இதுமாதிரி வாங்கி வந்து அவங்க ரீசைக்கிள் பண்ணுவாங்க. அது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ 10% 20% போட்டாங்கன்னா அது வந்து 50% 60% வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக தெரியும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த வருஷம் முடியல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக தெரியும். ஆனால் நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸ்லேயே ஒரு 90% செலவு பண்ணிங்கன்னா அப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் மிகப்பெரிய பணக்காரர் மாதிரி தெரியாது. உங்களுக்கு வந்து வேலைக்கு போகணும். இந்த மாதம் வந்து முடியும் போது உங்களுக்கு வந்து அந்த மாதம் ஸ்டார்டிங்கில் சம்பாதிச்ச பணம் எல்லாம் காலியாயிடும். திருப்பி மறு மாதம் வந்து பயம் வந்து திருப்பி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருங்க. அதுமாதிரி செலவு பண்ணி வேலைக்கு போவீங்க, கஷ்டப்படுவீங்க, திருப்பி காசு எடுத்துகிட்டு சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. திருப்பி அது எக்ஸ்பென்ஸ் ஆன உடனே திருப்பி பயந்து அடுத்த மாதம் வேலைக்கு போவீங்க. இந்தமாரி வந்து உங்களுக்கு வேலை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைங்க ஆகும். ஓகேங்களா, ஆனால் பணக்காரங்க இப்படி பண்ணுறது இல்லை. அவங்க வந்து ரீசைக்கிளிங் மாதிரி பண்ணுறாங்க.
ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு மிடில் ஃபேமிலி ஒரு பூவர் ஃபேமிலி லாட்ரி, நம்ம நாட்டில் லாட்ரியில் நான் இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்கு லாட்ரி சொல்கிறேன். லாட்ரியில் நம்ம ஜெயிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்குலாம் ஒரு பெரிய இதுவே தெரியாது. என்ன இதுனா லாட்ரியில் ஜெயித்தோம், நம்ம கஷ்டப்பட்டா ஜெயித்தோம் இல்லை, நம்ம வந்து சும்மா வந்தது. ஏதோ நம்ம சும்மா ₹1 ₹2 கொடுத்து லாட்ரி டிக்கெட் வாங்கினோம், அதில் வந்து நம்மளுக்கு சும்மா வந்தது, அதனால் அது கஷ்டம் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமெரிக்காவில் வந்து ஜார்ஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி அள்ளுறவர் வந்து நம்ம நாட்டில் குப்பை அள்ளுறவர் பார்த்தீங்களா. இது மாதிரி அவர் வீடியோ தெரியாமல் அதனால நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் அவரை பற்றி, அதனால் அவர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டரியில் ஜெயிச்சார். ஒரு எவ்வளோ ஜெயிச்சார்னா 1 மில்லியன் ஜெயிச்சார். 5 வருஷத்துக்கு அந்த 1 மில்லியன் வச்சு அவர் வந்து சந்தோஷமாக வந்துட்டு திருப்பி 5 வருஷம் கழிச்சு அதே குப்பையில் அறிவோட்ட வந்துட்டார். அதேமாதிரி குப்பையில் வந்துட்டார். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சுக்கு. இதில் வந்து பணம் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், கரெக்டாக தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமா அப்படின்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணோம். லயபிலிட்டியாக அசட்டாக நம்ம தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது லயபிலிட்டி அசட்டான்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணோம். ஒரு வீடு வாங்குறதோ இது மாதிரி பண்ணுறதை விட நம்ம வந்து அந்த வீடு வந்து வாடகைக்கு விடணும். நம்ம சொந்த வீடு கட்டி நம்ம போடுறோமோ இல்லையோ, நம்ம ஒரு சொந்த வீடு கட்டி நம்ம இருக்கலாம், ஒரு சின்ன பொசிஷனில் இருக்கலாம். ஆனால் அதை வாடகை அதை வந்து ஜென்ரேட் பண்ண விடணும் பணத்தை. அப்படிலாம் லேண்டு வாங்கலாம். இது மாதிரி நம்ம வந்து தேவையில்லாமல் சாப்பிட்றது தூங்குறது இது மாதிரி பண்ணியிருந்தா நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியாக தான் நம்ம இது மாதிரி சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க முடியும். ஆனால் ஒரு லைஃப் லாங்கில் வந்து நம்ம அது மாதிரி ஒரு பணக்கார மாதிரி ஆக முடியாது. நம்ம பணக்கார மாதிரி ஆக்டிங் தான் பண்ண முடியும். ஓகேங்களா, நம்ம வந்து ஒரு பணக்கார மாதிரி ஆக முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்க, நிறைய புக்குங்க படிங்க. அப்படி புக்குங்க படிக்கல நம்ம சேனலில் வீடியோ வச்சு பாருங்க. நல்லா இந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புக்குங்க நிறைய வீடியோ பண்ண கீழே கமெண்ட்ல பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய புக்குங்க படிங்க. நம்ம வாழ்க்கையில் முன்னேறினா புக்கு தாங்க காரணம். அந்த மாதிரி நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போ வந்து நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்ண போகிறேன், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க, அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டமாக ஒரு புக்கு படிங்க. ஓகேங்களா, இல்லை அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட ஆளுக்கிட்ட போங்க. அந்த ஆளுக்கிட்ட போய் அந்த சம்மந்தப்பட்ட ஏற்கனவே அச்சீவ் பண்ணி இருப்பாங்க, அப்படிலாம் அதில் வந்து தோத்தவங்க இருப்பாங்க. அச்சீவ் பண்ணிக்கிட்டே போய் முதல்ல கேட்காதீங்க, தோத்தவங்க கிட்ட போய் கேளுங்க. ஏன் நீங்கள் தோத்தீங்க, எங்கே மிஸ்டேக் பண்ணீங்க, அது மாதிரி கேளுங்க. அச்சீவ் பண்ண கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் கரெக்டாக ஜென்ரேட் பண்ணணும். அதாங்க ஒரு மெயின் ரூலு. இன்கம் வந்து கரெக்டாக ஜென்ரேட் பண்ணணும். இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இன்கம் வந்து நீங்கள் கரெக்டாக ஜென்ரேட் பண்ணணும். எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி வீடு வந்து அசட்டாக லேபிலிட்டியாக நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை வாடகை வர மாதிரி வச்சுக்கணுமா இல்லை நான் ஒண்டி தங்கணுமா அப்படின்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு வந்து நீங்கள் அசட்ஸாக வச்சுக்க போகிறீங்களா இல்லை லயபிலிட்டியாக வச்சுக்க போகிறீங்களா அப்படின்றது நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களா சேவ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிங்க. இந்த வீடியோ பார்த்தோம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு ₹10 சேவ் பண்ணுங்க. உங்களுக்கு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை எதாச்சும் பேங்க்லேயோ எதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, வீடியோ வந்து நான் இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு டவுட்டை நான் கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பாய். இன்னொரு வீடியோ சாப்டர் 4ல் நம்ம சந்திக்கலாம். பாய் பாய்.